மேன்மைக்குரிய சஹாபி ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹன்லலா திருமணம் முடித்து புது மனைவியோடு இருந்து போருக்கான அழைப்பு தரப்பட்டு போருக்கு கிளம்பி போகும்போது அவருடைய அழகிய மனைவி அழைக்கிறார்கள், ஒரு முறை இருந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லி திரும்ப போய் உறவு இருக்கிறாங்க. உறவு இருந்து கொண்டிருக்கும் போதே உக்கிர அழைப்பு தரப்படுகிறது போருக்கு, சீக்கிரம் கிளம்பி வாங்க. குளியலை விட்டு விட்டு களத்துக்கு ஓடுகிறார். மனைவியோடு இருந்து விட்டு குளியலை விட்டு விட்டு களத்துக்கு ஓடுகிறார். அழகிய மனைவியை கட்டிய மனைவியை விட்டு செல்லும் பக்குவம் உள்ளத்தில் இருந்த போதும் நான் முனாஃபிக்காகி விட்டேனோ என்று பயப்படுகிறாரே. காலை எழுந்தது முதல் மாலை உறங்கச் செல்லும் வரை நான் இவ்வளவு அநீதியை இழைத்து விட்டு மன திருப்தியோடு சுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வாலா நான் அல்லாஹ்வுக்குரியவன், அல்லாஹ் என்ன மன்னிப்பான், நான் அல்லாஹ் மன்னிப்பான் நம்பிக்கையில தப்பு கிடையாது. நான் மூமின், நான் நினைக்கிறேன் நான் மூமின், நான் சிறந்த மூமின், அல்லாஹ் எனக்கு தான் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் என்று எந்த வாக்குறுதியில் நான் சுற்றிக் கொண்டிருக்கிறேன். ஓட்டர் களத்துக்கு சுப்ஹானல்லாஹ் குளியல் இல்லாத நிலையில் ஷஹீதாகி போனார் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த களத்திலே ஷஹீதானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, தண்ணி சொட்டுது முகத்துல எல்லாம், சம்பந்தமே கிடையாது, ஷஹீதாகி உடல் இருக்கு, தண்ணி சொட்டுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள், ஹன்லலாவை வானவர்கள் ஜனாஸா குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்க மனிதரா நான் நயவஞ்சகனாகி விட்டேன் என்று பயந்தார். பயப்படுபவன் தான் மூமினாக இருக்கிறான். அந்த பயம் தான், that particular fear will force you forward. அதுதான் உங்களை அழுத்தம்.